ஸ்கோடா பேசிக்கா கார்ஸ்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிராண்ட் கார்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். பர்சனலா எனக்கு ஸ்கோடா ரொம்பவே கனெக்டட். எதனாலனா நான் ஸ்கோடா கார்ஸை ஜஸ்ட் ரோட்ல மட்டும் பார்த்தவன் இல்லை. அது ஒர்க் ஷாப் ஒரு ஃபால்ட்ல இருக்கும், அதை டயக்னோசிஸ் பண்ணுவோம், அது அகைன் ரோட்ல ரன் ஆகும். டெய்லி அதே இன்ஜின்ஸ், டிஎஸ்டி சவுண்ட், மெஷினரி, ஒவ்வொரு அப்டேட் பின்னாடி இருக்கிற ஒரு இன்ஜினியரிங், இதெல்லாம் க்ளோஸா ஃபீல் பண்ணியிருக்கேன். லான்சர், ஹோண்டா சிட்டி, ஹுண்டாய் அசன்ட், இந்த மாதிரி கார்ஸ் இந்தியன் ரோட்ஸ் ரூல் பண்ணும்போது 2001ல த லெஜெண்டரி ஸ்கோடா ஆக்டேவியா என்ட்ரி கொடுக்குறாங்க. கார் டோர் க்ளோசிங் சவுண்ட் சொல்லும் அந்த காரோட பில்ட் குவாலிட்டி என்னன்னு. பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. அந்த 1.9 டிடிஐ 1.8 டர்போ பெட்ரோல் இன்ஜினுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற விண்டேஜ் ஃபேன்ஸ் அதிகம். டார்க்னா இதுதானா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு கார் ஸ்கோடா லாரா. அதோட ஹைவே டிரைவிங், ஸ்டெபிலிட்டி, டீசல் பஞ்ச், ஒரு ட்ரூ ஸ்கோடா ஃபேன்ட்ட கேளுங்க உங்களோட ஃபேவரட் ஸ்கோடா கார் எதுன்னு. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆன்சர் ஸ்கோடா லாராவா தான் இருக்கும். ஸ்கோடால ஒர்க் பண்ணுன மெக்கானிக்ல இருந்து எம்டி வரைக்கும் ஓன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கார். இப்படியே ஒரு பிரீமியம் கிங் கொண்டு வராங்க. ஸ்கோடா சூப்பர், லக்ஸரி, கம்ஃபர்ட்னு பிஸ்னஸ் கிளாஸ் பீப்புளோட ஒரு ட்ரீம் கார். அப்படியே ஸ்கோடா ஃபேபியா ரிலீஸ் பண்றாங்க. ஒரு என்ட்ரி லெவல் ஸ்கோடா கார் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன்ஸ் இதுதான். 1.2 டிஎஸ்ஐ டிஎஸ்சி காம்பினேஷன்ல கொஞ்சம் லோவர் ஸ்டாண்ட்ஸா ஸ்போர்ட்டி லுக்ல ஒரு ஹேட்ச்பேக் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதுதான் இந்தியன் ரோட ரூல் பண்ணும். தென் எட்டி என்ன கேரக்டர், சும்மா 4x4 டிரைவ்ல கியூட்டா இருக்கும். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மான்ஸ்டரா தெரிக்க விடும். அட்வென்ச்சர் மிஷின், இந்தியன் மார்க்கெட் அதுக்கு ரெடியா இல்லை, அவ்வளோ அட்வான்ஸா வந்துருச்சு. இப்போ அது போல கார் கிடைக்குமான்னு தேடுறாங்க. கடைசியா தான் வந்தார் விநாயக். அந்த மாதிரி சைலண்டா ரெஸ்பெக்ட் வாங்கின கார் தான் ஸ்கோடா ரேபிட். கீப் ஸ்மைலிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.